நம் முன்னோர்களின் அனுபவ அறிவை சுருக்கமாக கூறும் அறிவுரைகள் ஆகும். சிறுதுளி பெருவெள்ளம் என்பது போல் சிறிய சொற்றாட்களின் பெரிய நீதிகளை உணர்த்தும் பழமொழிகளை போற்றும் இந்த நிகழ்ச்சியில் பேச வரவிருக்கும் நமது 3ஆம் வகுப்பு மாணவி GS ராஜேஸ்வரி மற்றும் 4ஆம் வகுப்பு மாணவி கிருஷ்ண பிரகதி ஆகியோரை அன்புடன் வரவேற்கின்றோம். என் பெயர் காசு ராஜேஸ்வரி. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கிருஷ்ண பிரகதி. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நாங்கள் இப்போது சில பழமொழிகளை கதையுடன் உங்கள் முன் கதையுடன் வந்துள்ளோம். ஏக்கா, முகம் ரோசாப்பு போல மலர்ந்திருக்கே, என்ன காரணம்? அப்படியா? இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் கிடைச்சிச்சுல. அதான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியுதோ. ஏக்கா, உங்க அக்கா எப்படி? உங்களை மாதிரியே வெரி வெரி குட் தானா? அவ சின்ன வயசுல இருந்து எதுலயும் இன்ட்ரெஸ்ட் இப்ப வரைக்கும். தெரியாயம்மையா, நம்ம தாத்தா அப்படி சொன்னாங்க, தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும்னு. அது சரி, மாட்டு வண்டி பார்த்திருக்கியா? இப்ப எங்கக்கா மாட்டு வண்டி இருக்கு? திருவிழால தேர் இருப்பாங்களே, அது தெரியுமா? தெரியுமே. அந்த தேர்ல அச்சில் நாட்டி என்ன ஆகும்? அச்சு இல்லாட்டி தேர் ஓடாது, சாஞ்சிடும். சாஞ்சிடும்ல. அது போல ஒரு நாட்டுக்கு ராஜா இல்லாட்டி என்ன ஆகும்? ஒரு நாட்டுக்கு ராஜா இல்லாட்டி நாடே நில குழஞ்சு போகும். இதுக்கு தான் அரசன் இல்லாத நாடு அச்சில்லாத தேர்னு சொல்லி வச்சாங்களோ. கல்வியா செல்வமா வீரமா? என்ன ராஜி, பாட்டு பலமா இருக்கு. இல்லக்கா, இந்த பாட்டை நான் மதுரை எஃப்எம்ல தான் கேட்டேன். அப்பத்துல இருந்து இந்த கேள்விகளுக்கு எது சரியான விடுன்னு நானே என்கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கேன். பதில் நான் சொல்லவா? சொல்லுங்கக்கா. செல்வா வரும் போகும், திருடன் வந்து திருடிட்டு போயிடுவான், படிக்காதவன்ட்ட கத்திய கொடுத்து குத்திட்டு வாடான்னு சொல்லுவான். அவன் எதிர்கேள்வி கேட்காம குத்திட்டு வந்துருவான். இதுக்கு தான் செல்வத்தையும் வீரத்தையும் அடையணும்னா கல்விதான் வேணும். கேள்வியிலேயே முதல் இருக்கிறது கல்விதானே. ஓ, அதனாலதான் கல்வியே அழியா சொல்லும்னு சான்றோர் சொல்லி வச்சாங்களோ. இப்போ நான் ஒரு கதை சொல்றேன், அதுக்கேத்த பழமொழி சொல்லியா ராஜி? கதையை எடுத்து விடுங்க பாப்போம். ராபர்ட் புருஷனு ஸ்காட்லாந்து மன்னர். அவரு ஆங்கிலேயருடன் பல முறை போர் செஞ்சாரு. ஆனா அவருக்கு தோல்வி மேல் தோல்விதான். ராஜி, அப்புறம் என்னாச்சுக்கா? அவரு கோயிலுக்குள்ள போய் பதுங்கி இருந்தாரு. அப்போ ஒரு சிலந்தி பல முறை கீழே விழுந்து விடாம முயற்சி செய்து கடைசியில தன் வலையை பின்னி பிடித்தது. இத பார்த்த ராபர்ட் புருஷு பெரிய படையை தட்டி வெற்றி பெற்றார்னு வரலாறு சொல்லுது. இதுக்கேத்த பழமொழி சொல்றியா ராஜி? இதோ சொல்றேன். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். என்ன ராஜி, கையில கர்ச்சீஃபு, இன்ஹேலரு. என்ன ராஜி, கையில கர்ச்சீஃபு, இன்ஹேலரு, விக்ஸ்னு கையில அடுக்கி வச்சிருக்கியே? அதை ஏன் கேக்குறீங்க? நேத்து கல்யாண வீட்டுல ஐஸ்கிரீமு, ஃப்ரூட் சாலட்டு, வாட்டர்மெலன் ஜூஸ்னு ஏகப்பட்ட வெரைட்டி, துட்டா காசா ஃப்ரீ தானேன்னு 4-5 ரவுண்ட் அடிச்சேன். அதே அளவிற்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லி வச்சாங்களோ நம் மூதாதையர்கள். அது சரி, இப்ப நான் சொல்ற கதைக்கேத்த பழமொழி சொல்றீங்களா? கதையா? சொல்லு ராஜி. ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், மூதுரை போன்ற நூல்களை எழுதிய ஔவையார் ஒரு நாள் காட்டு வழியா நடந்து போனாங்களாம். சரியான வெயில். அவங்களுக்கு பசி தாகம், பக்கத்துல எந்த ஊருமே இல்லையா. அதனால ஒரு நாவல் மரத்தடியில உட்கார்ந்தாங்களாம். அப்போ ஆடு மேய்த்த சிறுவன் வந்தானா. என்ன பாட்டி, பசிக்குதான்னு கேட்டானா. ஔவையும் ஆமாப்பான்னு சொன்னாங்களாம். சிறுவன் மரத்து மீது, பாட்டி உனக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்டானா. அதிகம் படித்த ஔவைக்கு ஒரே வியப்பா இருந்துச்சான்.
பழத்திலே சுட்ட பழம் சுடாத பழமா? கேள்விப்பட்டதே இல்லையே. சரி, சுட்ட பழமே போடு என்றார் அவ்வை. சிறுவன் ஒரு பெரிய கிளையை உலுக்கினான். அதுல இருக்க பழுத்த பழங்கள் கீழே விழுந்தது. பாட்டியும் அப்பழத்தை எடுத்து மண்ணை நீக்க வாயால் ஊதினாராம். சிறுவன், பாட்டி, பழம் மிக சுடுகிறதா என்று கேட்டானா. அப்பதான் பாட்டிக்கு இருந்துச்சு, பழுத்த சுட்ட பழம்னா நல்ல பழுத்த பழம்னு. இப்ப சொல்லுங்க பாப்பா அந்த கதைக்கேத்த பழமொழிய. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. சரிதானே? தமிழுக்கும் சைவத்திற்கும் அரும்பணி ஆற்றிய ஞான மூதாட்டி அவ்வை. அவங்களே கற்றது கைமண் சொல்லும் போது நாமெல்லாம் சிந்தியுங்கள் குழந்தைகளே. ஹோம்ஒர்க் எழுதிட்டியா, படிச்சிட்டியான்னு அம்மா கேட்டாங்கடா. எல்லாம் முடிச்சிட்டேன். இப்போ மொபைலை கொடுங்கன்னு அடம் பிடிக்காம கொஞ்ச நேரம் ஸ்டோரி புக்ஸ் ரீட் பண்ணுங்க, படம் வரைங்க. இப்படி உங்க திறமைய வளர்த்துக்கோங்க. நம்முடன் இறுதி வரைக்கும் நாம் யார் என்பது கூறுவதும் கல்விதானே. அக்கல்வியை கசட கற்று அனைவரும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் என்று கூறி இதுவரை எங்கள் பழமொழிகளை உங்கள் முன் கதையுடன் பகிர்ந்து கொள்ள வந்துள்ளோம். நன்றி. இத்தகைய அரிய பழமொழிகளை கூறி அதன் பொருளையும் அனைவரும் புரிந்து கொள்ளும்படி விளக்கிய மாணவர்களுக்கு இருக்கரம் கூப்பி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.